இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக தாவேகாவின் செங்கல்பட்டு இணைச் செயலாளர் காலையில் 1.30 லட்சம் லஞ்சம் வாங்கி மாலையில் கட்சியிலிருந்து நீக்கி இரவே கைது செய்து நடவடிக்கை எடுத்த தாவேகா தமிழக வெற்றி கழகம் இது 3வது 4வது சம்பவம் நினைக்கிறேன். அதாவது சொந்த கட்சியிலிருந்தே லஞ்சம் வாங்கிய தூக்கி அடித்து தாவேகா சம்பவம் மேல் சம்பவம் செய்து கொண்டிருக்கிறது. இதை முக்காடு வெற்றி கழகம் வன்மையாக வாழ்த்துகிறது. இந்த மாதிரி சம்பவங்களை இதுவரை தமிழக வரலாற்றில் நான் பார்த்ததே இல்லை என்பதை சொல்லிக்கொள்கிறேன். முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக இதுதான் அரசியல் மாற்றம். சொந்த கட்சிக்காரன் தப்பு செஞ்சா அவனை எப்படியாவது காப்பாற்றி துரத்தி விடலாம் அப்படின்னு நினச்சிருக்கப்ப அவனை கைது பண்ணி ஜெயிலுக்குள்ளே தள்ளுறது தாவேகாவோட செயல்பாடுகளே மிக சிறப்பு. இந்த கட்சி இன்னொரு 15 வருஷத்துக்கு எவனும் அசைக்க முடியாதரா. தப்பு பண்ணவும் விட மாட்டான், அது யாராக இருந்தாலும் சரி. டேய் முக்காட நேயர்களே, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, இந்த வழக்கு பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும்னு பொதுமக்கள்லாம் போராடினாங்க. சிபிஐயும் முன் வந்துச்சு. அந்த இன்சிடெண்ட்டுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து திமுக நாங்களே வழக்கை விசாரணை பண்ணிக்கிறோம், எங்களோட ஸ்டைலில் நீங்கள் எதுவும் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு எதிராக வழக்கு தொடுத்துருந்தாங்க. அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க தமிழக வெற்றி கழகம். இதிலேருந்து என்ன தெரிகிறது முக்காடு நேயர்களே, எல்லா அரசியல் விமர்சகர்களும் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இதில் யாரையோ மறைக்கிறாங்க, யாரையோ பாதுகாக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. இதை பற்றி எனக்கு எந்த நியூஸும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க முக்காடு நேயர்களே. பொதுவாக சிபிஐ வழக்கு எதுக்காக போடுவாங்க அப்படின்னா சிபிஐலேருந்து வரவன் எந்த ஊர், எந்த ஸ்டேட்டு, எந்த மாநிலம், எங்கேருந்து வரானே தெரியாது. அவன் ஏதாவது ஒரு விசாரணை பண்ணானா அவனை டார்கெட் பண்ணி அவனை ஃபேமிலியை டார்கெட் பண்ண முடியாது. அதனால தான் சிபிஐ வழக்கு உள்ளே கொண்டு வராங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற போலீஸு ஏதாவது தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதனால தான் சிபிஐ வழக்கு கேட்பாங்க பொதுவாக. இதை தான் என்னோட கணிப்பில் நான் யூகிச்சு வச்சது. இதனால தான் இதை நம்ம அரசியல்வாதிகளுக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் கவர்மெண்ட் யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, பயந்துக்குவாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதனால தான் திருப்பியும் தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழக வெற்றி கழகம், சிபிஐ நீங்கள் வாங்க, நீங்களே விசாரணை பண்ணி எவன் குற்றவாளின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்க முக்காடு நேயர்களே. டேய் முக்காடு நேயர்களே, ஆப்ரேஷன் டூஃபான் தமிழ்நாடு அரசும் கேரளா அரசும் சேர்ந்து ஆப்ரேஷன் டூஃபாமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 3942 இடங்களுக்கு மேலே தீவிர கண்காணிப்பில் இறங்கியிருக்காங்க. கஞ்சா, போதை எல்லாம் எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இந்த சந்தேகக்குரிய இடங்கள் எல்லாத்தையும் தீவிர கண்காணிப்பில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தமிழ்நாட்டில் மட்டும் 1034 கிலோ கஞ்சாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. 472 பேருக்கு மேலே குற்றத்தடுப்பு பிரிவு சட்டத்தை பாய வச்சு அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்க. இது பத்தாது அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் டூஃபானை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க முக்காடு நேயர்களே. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கஞ்சா, போதை, இந்த போதை கலாச்சாரம், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு எல்லாத்துக்கும் கேள்விக்குரிய ஆகிறதே இதுதான். அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகம், கேரளா கூட சேர்ந்து இதை புது விஷயத்தை பண்ணலான்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த முடிவை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? முக்காடு வெற்றி கழகம் இந்த செயலை பாராட்டுகிறது, வன்மையாக பாராட்டுகிறது. முக்காடு நேயர்களே, விருதுநகரில் பட்டியலின சமூகத்தினர் அந்த மக்கள் வாழும் ஒரு தெருவுக்கு பறை சேரி அப்படின்னு ஒரு பேரை வச்சுருக்காங்க. அந்த பேருக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தை எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது போன ஆட்சியில், டிஎம்கே ஆட்சியில் காலனி அப்படிங்கிற எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு தெருவிலையும் இருக்கக்கூடாதுன்னு அந்த சாதிய எண்ணத்தை, சாதிய வன்மத்தை மக்கள் மனசுலேருந்து எடுக்கணும்னு சொல்லி டிஎம்கே அதை பண்ணாங்க. அது நல்ல விஷயம். அதே மாதிரியே இந்த கவர்மெண்ட்டும் சாதிய எண்ணத்தை மக்கள் மனசுலேருந்து எடுக்கிறதுக்காக ஸ்டெப் எடுக்கணுமே தவிர சாதிய மக்களுக்குள்ளே ஊட்டுறதுக்காக, சாதிய வெறிய மாணவர்கள் மனசில் அதை விதைக்கிறதுக்காக எந்த ஒரு செயலும் நடக்கக்கூடாது
விடக்கூடாது, நடக்கவும் விடக்கூடாது. இந்த பறை சேரி அப்படின்ற பெயரை மாற்ற வேண்டும் என்று முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.